Dear 10th standard CBSE students, PYQs பார்த்துட்டு இருக்கோம். இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி அதில் வந்து 9th PYQ பார்த்தீங்கன்னா tan A by 1 minus cot A plus cot A by 1 minus tan A which is equal to 1 plus tan A plus cot A அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் எல்சிஎம் எடுத்தும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் tan ஸ்கொயர் ஏன்னு ஒரு டேர்ம் வரும், cot ஸ்கொயர் ஏன்னு ஒரு டேர்ம் வரும். பட் உங்களோட ஆர்ஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேல்யூஸ் இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக போடுறதுக்காகவும் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஜஸ்ட் tan ஏவை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எப்படி எழுதுவோம், sin A by cos A. இதுதான் மெத்தட்னு நான் சொல்லலை, நீங்கள் எல்லா மெத்தட்லையும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் ஸ்டெப்ஸ் வந்து டிஃபர் ஆகும். எந்த மெத்தடில் பண்ணாலும் ஓகே, ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வந்தால் இட் இஸ் வேலிட். ஸோ cot A பண்ணிங்கன்னா cos A by sin A வரும், 1 minus sin A by cos A. இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எல்சிஎம் எடுக்கிறது தெரியும் இல்லையா, நார்மலாக நம்ம எடுக்கிற மாதிரி அதே ப்ராசஸில் எல்சிஎம் எடுக்கலாம். இந்த சம்ம வேறு ஏதாவது ஈஸி மெத்தடில் பண்ணலான்னாலும் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும். ஓகே, ஸோ cos A by sin A divided by cos A minus sin A by cos A அப்படின்னு வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதில் சால்வ் பண்ணுவோம். அப்படியே டைரெக்டாக பண்ணலாம். இந்த வேல்யூ அப்படியே கீழே இருக்கிறது மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், sin ஸ்கொயர் A by cos A, வெரி குட், sin A minus cos A, good. So plus cos square A by sin A cos A minus sin A. லாஸ்ட் சம்மில் நம்ம பண்ண மாதிரி ரெண்டு பேரோட டினாமினேட்டர்லேயும் மைனஸ் சைன் வேரி ஆகுது. ஸோ sin A by cos A divided by sin A minus cos A. ஃபஸ்ட்டு சைன் இருக்குது, ஸோ இந்த மைனஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா cos square A by sin A மைனஸை காமனாக எடுத்ததுனால sin A மைனஸ் cos Aன்னு கொஸ்டின் மாறிடும். இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும், sin A cos A multiplied by sin A minus cos A. எல்சிஎம் எடுத்தால் sin cube A minus cos cube A. ஸோ A cube minus B cube formula அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். A cube minus B cube equal to A minus B A square plus B square plus AB. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். where your A is sin A and your B is cos A. ஸோ ஐடென்டிட்டி அப்ளை பண்ணினா என்ன ஆகும், A minus B sin A minus cos A multiplied by sin square A plus cos square A plus sin A cos A. ஸோ எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. டினாமினேட்டர் அப்படியே நோட் பண்ணிக்க வேண்டியது தான், sin A cos A and sin A minus cos A. ஸோ இதில் நோட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வேல்யூவும் கேன்சல் ஆகும்னு. ஸோ இந்த வேல்யூஸை ஜஸ்ட் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. and then sin square theta plus cos square theta is nothing but 1. so 1 plus sin A cos A divided by sin A cos A. ஸோ இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வேறு ஸ்டெப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம டைரெக்டாக அந்த ஐடென்டிட்டிக்குள்ளே போடுறோம். இது நான் சிம்பிளிஃபை பண்ணாலும் என்ன ஆகும், 1 by sin A cos Aன்னு இருக்கும், ப்ளஸ் sin A cos A by sin A cos Aன்னு இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணினாலும் என்ன வரும், 1 by sin A is cosec A, 1 by cos A is secant A, ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க, ப்ளஸ் 1ன்னு இருப்பாங்க. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணுறதும் வேறு ஆப்ஷனும் இல்லை. எனக்கு வேறு என்ன பண்ணினாலும் என்னோட ஆர்ஹெச்எஸ் வராது. ஸோ லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது கொஸ்டினில், in terms of tanல இருந்தது இல்லையா. ஸோ 1 plus tan A plus cot Aன்னு இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். 1 plus tan A plus cot Aன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்கள எப்போவும் நம்ம பண்ணுற மாதிரி sin A by cos A plus cot A is
cos A by sin A. LCM எடுக்க ட்ரை பண்ணுங்க. LCM எடுத்தா sin A cos A plus sin square A plus cos square A divided by sin A cos A ன்னு இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா sin A cos A எதுவுமே பண்ண முடியாது. let it be sin square A plus cos square A is 1 divided by sin A cos A. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா இந்த ஸ்டெப்லேயே கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்லேயே ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்துட்டாங்க. இந்த ஸ்டெப்பில் கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதோடைய கூட விட்டுறலாம். இல்லைன்னா சிம்பிளிஃபை பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி இருக்கும்? sin A cos A divided by sin A cos A plus 1 by sin A cos A. ஸோ கேன்சல் பண்ணிடணுன்னா இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ 1 plus 1 by sin A is nothing but cosecant A. 1 by cos A is nothing but secant A. So this is your equation 1 and this is your equation 2. Both the things are same. 1 and 2 are equal. So LHS equal to RHS, hence proof. That's all. Bye bye. Take care. We'll see you in the next video. Bye bye.